கிங்டம் 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 காட்ஸ் கிங்டம். மறுபடியும் இன்னைக்கு காட்ஸ் கிங்டம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த கிங்டம் அப்படின்னு பேசும்போது கிங்டம் மைண்ட் செட் அண்ட் கிங்டம் பிரின்சிபல் ரொம்ப முக்கியம் பாருங்கள். See, there is a word in plan of God and strategy of God. பிளான் ஆஃப் காட் வேற, ஸ்ட்ராட்டஜி ஆஃப் காட் வேற. ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால் அதனுடைய முதலாவது ஆரம்பத்தில் கர்த்தர் எதுவாக இருக்க திட்டமிட்டாரோ அதுதான் பிளான் ஆஃப் காட் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பாஸ்டர் ராஜன். வெல்கம் டு குட் லைஃப் மிஷன். இன்றைக்கு வாழ்வு தரும் வார்த்தையில் கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போமா? பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் காடை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக கிங்டம் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் பாருங்கள். கிங்டம் மைண்ட் செட்டுக்கு வரதுக்கு முன்னாடி த பிரின்சிபல் ஆஃப் கிங்டம் அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஒரு கிங்டமில் பார்த்தீங்கன்னா there is a something called that எக்கனாமி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த எக்கனாமிக்கு முன்னாடி இருக்கிறது என்னென்னு சொன்னால் கரன்சி இல்லையா? இப்போது வேர்ல்ட்லி கிங்டமில் பார்த்தீங்கன்னா கரன்சி இஸ் த ஒரு எக்கனாமியில் ஒரு மெயின் பார்ட்டாக இருக்குது. அதே போல் காட்ஸ் கிங்டமில் எது எக்கனாமியாக கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஃபெய்த் இஸ் த கரன்சி. ஆமீன். இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற கிங்டம் ராஜ்யத்தில் ஒரு பொருளை வாங்கிறதுக்கு, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நாம் பணத்தை கொடுக்க வேண்டும், ஒரு விலைக்கிரயத்தை கொடுக்க வேண்டும். அப்போ தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு விலைக்கிரயத்தை கொடுக்கணும் அப்படின்னா எதை கொடுக்கணும்னா ஃபெய்த்தை கொடுக்கணும் பாருங்கள், விசுவாசத்தை கொடுக்கணும். விசுவாசத்தில் ஆப்ரேட் ஆகும் போது தான் நமக்கு அந்த காரியங்கள் நடக்குது. ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்வது போல் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமீன். நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன். நீங்கள் தரிசித்து நடக்கிறீங்களா இல்லை விசுவாசத்தில் நடக்கிறீங்களா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். நாம் யாவரும் ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் விசுவாசத்தில் நடக்க, நாங்கள் தரிசித்து நடக்காமல் விசுவாசத்தில் நடக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. எல்லா நிலையிலும் நாங்கள் வாழ்ந்திருக்க, செழித்திருக்க கர்த்தாவை கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you and God be with you all. Get to connected with us and God bless you.